வெல்கம் டு அகிலாஸ் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் நம்பர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் 3rd, 4th, 5th கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3rd கொஸ்டின் வாசிக்கிறேன். How many 10,000s are there in the smallest 6-digit number? ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பரில் எத்தனை 10,000s இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. How many 10,000s? இப்போ நம்ம அதுக்கு நம்ம ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர், ஸ்மாலஸ்ட்னாலே சொல்லியிருக்கிறேன் 1 தான். 1ல் ஆரம்பித்து இன்க்ளூடிங் 1ஐயும் சேர்த்து 6 டிஜிட் இருக்கணும். 1 2 3 4 5 6. இது 1 lakh. ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் 1 lakh. இப்போ இதில் எத்தனை 10,000 இருக்குன்னு பார்க்கலாம். அப்போது 10,000 எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி 10,000 எழுதிக்கோங்க. இப்போ இந்த 1 lakh-ஐ 10,000ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு ஜீரோவாக கேன்சல் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 1ஸில் இருக்கிற 0, அப்புறம் 10ஸில் இருக்கிற 0, அப்புறம் 100ஸில் இருக்கிற 0, அப்புறம் 1000ல் இருக்கிற 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கீழே எல்லா 0 கேன்சல் ஆயிடுச்சு. மேலே 10 மட்டும்தான் ரிமைனிங். இதுதான் ஆன்சர். 10 இல்லைங்க, 10,000. இதுதான் ஆன்சர். How many 10,000s are there in smallest 6-digit numberனா 10,000s are there in the smallest 6-digit number. அப்போ ஆன்சர் வந்து 10,000. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th one. Observe the commas and write down the place value of 7. இப்போ இங்கே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் கமாஸ் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இது எந்த சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டமா இந்தியன் சிஸ்டமானு கண்டுபிடிச்சிட்டு இது நம்பர் 7 இருக்கிற அந்த வேல்யூ பார்த்து அது கூட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதுகிறேன். 5 6 7 4 5 6 3 4 5. இப்போ இங்கே என்ன மாதிரியான கமா பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 1 2 1 2 then 1 2. இப்போ இது வந்து இந்தியன் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்துருக்குறோம். இந்தியன் சிஸ்டத்தில் தான் இந்த மாதிரியான கமா 3 2 2 2 கமா ப்ளேஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்போது நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் இதோட வேல்யூ நம்ம எழுதுவோம். 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. ப்ளேஸ் பண்ணியாச்சா? நேம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நேம் எழுதியாச்சு. இப்போ நம்பர் 7க்குள்ளே ப்ளேஸ் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. இங்கே நம்பர் 7 எங்கே இருக்குது? 10 lakh. அப்போது 7 into 10 lakh. ஜீரோ 0, 0 0 0. அப்போது 7 into 10 lakh 70 lakh. ஸோ the place value of 7 இந்த கொஸ்டினில் என்னென்னா 70 lakhs தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 6 7, 4 5 6, 3 4 5. இப்போ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 1 2 3, 1 2 3, வேறு ஒன்றும் இல்லை, எப்படி கமா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ தெரியும் இது வந்து என்னது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இல்லைங்க, நம்ம நேம் எழுதலாம். ஓகே, 1s 10s 100s
1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது, the place value of 7. இங்கே 7 எங்கே இருக்குது, இதாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து எழுதுவோம் 7 into million. Zero, 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 comma, 0, 0, 0. So 7 into 1 million, 7 million. இது ஆன்சர். அப்போது ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 70 lakhs. செகண்ட் கொஸ்டினுக்கு இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், இது 7 million. புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், write the following numbers in the international system by using commas. The first question எடுத்து எழுதிக்கிறேன். 3, 4, 7, 0, 5, 6. இப்படி நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு இப்போ அதே கொஸ்டின் எங்கிட்ட எழுதுங்க. 3, 4, 7, 0, 5, 6. 3, 3 நம்ம கமா பிளேஸ் பண்ணணும், ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். 1, 2, 3, comma, 1, 2, 3. இதுதான் ஆன்சர். ஓகே, the second question, 7, 3, 4, 5, 6, 7, 1. 7, 3, 4, 5, 6, 7, 1. இப்போ கமா வந்து 3, 3 பிளேஸ் பண்ணலாம். 1, 2, 3, கமா, 1, 2, 3, கமா. இப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், 6, 3, 4, 5, 6, 7, 105. இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி பிளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். திருப்பி அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 6, 3, 4, 5, 6, 7, 105. சேம் தான், இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கமா பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். 1, 2, 3, கமா, 1, 2, 3, கமா, 1, 2, 3. சரிதா? தென் ஃபோர்த் கொஸ்டின் ஈஸி தாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. இதுக்கு சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1, 2, 3, கமா, 1, 2, 3, கமா, 1, 2, 3, கமா. அவ்வளோதான். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஒன்றும் இல்லை, இதேமாதிரி நமக்கு கம்பைன் பண்ணி கேட்கலாம். இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு அந்த கமா பிளேஸ் பண்ணுற அந்த ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. இல்லை, ஸ்மால் ரீகேப். தேர்ட் கொஸ்டினில் எத்தனை 10,000 ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரில் இருக்குதுன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரை 10,000 டிவைட் பண்ணிடணும். ஆன்சர் நம்மளுக்கு வந்து 10,000 கிடச்சிது. சரியா? இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ் த கமா அண்ட் ரைட் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ. இங்கே வந்து ஒன்று வந்து இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கமா எந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் சொல்கிறேன். திருப்பி அந்த கமா ஃபார்மேட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இது இந்தியன் சிஸ்டம். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் சிஸ்டத்துக்கு 3, 2, 2 கமா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு 3, 3, 3 இப்படி போயிட்டே இருக்கும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்னு ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அந்த 4th and 5th கொஷின் ரெண்டுமே இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சதா? தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.